இரட்டை கொலைக்கு நீதி கேட்டு தேர்தல் புறக்கணிப்பு. சார் வணக்கம். வணக்கம் சார். நெல்லை மாவட்டம் அந்த நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அந்த பெரும்பத்து கிராமத்துல இரட்டை கொலைக்கு நீதி கேட்டு அந்த பொதுமக்கள் தேர்தலை புறக்கணித்து வருகிறார்கள். இந்த நிலையில அந்த கிராமத்தில் உள்ள வெளியூரில் வசிக்கும் ஒரு பெண் வந்து வாக்களித்திருக்கிறார். அதனால் ஒரு பெரும் பதற்றமும் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த மார்ச் 2ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் அந்த நாங்குநேரி அருகே உள்ள அந்த பெரும்பத்து கிராமத்தில் இந்திரா காலனி இருக்கிறது. இங்குள்ள ஒரு டீக்கடை முன்பு பலர் வந்து ஆறு ஆறு பேர் நேற்று இரவில் வந்து நின்று கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்த மோட்டார் சைக்கிள் வந்து அந்த 9 பேர் கொண்ட அந்த மர்ம கும்பல் மது போதையில திடீரென பெட்ரோல் குண்டை வீசி சாலையில் கண்ணில் தென்பட்டவர்கள் எல்லாம் கொடூரமாக தாக்கி அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். அதில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். இந்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது. இந்த சம்பவம் நடந்து ஒரு மாதத்திற்கு மேலாகியும் அந்த உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசு முறையான ஆறுதல் வழங்கவில்லை என்றும், மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து சந்திக்கவில்லை என்றும் அந்த கிராம மக்கள் கடும் அதிருப்தியில இருந்து வந்தனர். தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க தவறிய இந்த அரசை கண்டித்து இன்று நடைபெற்று வரும் இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலை ஒட்டுமொத்தமாக அந்த கிராம மக்கள் புறக்கணிப்பதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில இன்று தேர்தலும் 7 மணிக்கு ஆரம்பமானது. வாக்கு எண்ணிக்கையும் வாக்குப்பதிவும் ஆரம்பமானது. இந்த காலையிலிருந்தே கிராம மக்கள் வந்து யாருமே அந்த வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்கவில்லை. அந்த பெரும்பத்து பகுதியில் உள்ள அந்த வாக்குச்சாவடி மையங்கள் மக்கள் யாரும் வாக்களிக்க வராததுனால வெறிச்சோடி காணப்பட்டது. இந்த நிலையில அந்த கிராமத்தின் முடிவையும் மீறி பெண் ஒருவர் திடீரென அந்த வாக்குச்சாவடிக்கு சென்று தனது வாக்கையும் பதிவு செய்திருக்கிறார். இவர் வெளியூரில் வசித்து வருகிறார் என்று தகவல்கள் வெளியாக இருக்கிறது. இவருக்கு இந்த ஊரில் உள்ள அந்த கட்டு வாக்களிக்க கூடாது என்று தெரியவில்லை எனவும் கூறுகிறார்கள். இந்த நிலையில அந்த பெண் ஒருவரும் திடீரென வாக்கை பதிவு செய்ததால அந்த கிராம மக்கள் அதிருப்தி அடைந்தனர். அந்த அந்த பெண்ணிடமும் சென்று தகராறில் ஈடுபட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில இந்த இரட்டை கொலைக்கு நீதி கேட்டு ஆட்சியர், அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களை வந்து நேரில் சந்தித்து ஆறுதல் கூட தெரிவிக்கவில்லை. எனவே எங்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று இந்த ஒட்டுமொத்த தேர்தலையே ஒரு கிராமமே புறக்கணித்திருப்பதும், பெண் ஒருவர் அதையும் மீறி வாக்களித்திருப்பதும் ஒரு பெரும் பரபரப்பாக இருக்கிறது. இரட்டை கொலைக்கு நீதி கேட்டு தேர்தல் புறக்கணிப்பு. சார் வணக்கம். வணக்கம் சார். நெல்லை மாவட்டம் அந்த நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அந்த பெரும்பத்து கிராமத்துல இரட்டை கொலைக்கு நீதி கேட்டு அந்த பொதுமக்கள் தேர்தலை புறக்கணித்து வருகிறார்கள். இந்த நிலையில அந்த கிராமத்தில் உள்ள வெளியூரில் வசிக்கும் ஒரு பெண் வந்து வாக்களித்திருக்கிறார். அதனால் ஒரு பெரும் பதற்றமும் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த மார்ச் 2ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் அந்த நாங்குநேரி அருகே உள்ள அந்த பெரும்பத்து கிராமத்தில் இந்திரா காலனி இருக்கிறது. இங்குள்ள ஒரு டீக்கடை முன்பு பலர் வந்து ஆறு பேர் நேற்று இரவில் வந்து நின்று கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்த மோட்டார் சைக்கிள் வந்து அந்த 9 பேர் கொண்ட அந்த மர்ம கும்பல் மது போதையில திடீரென பெட்ரோல் குண்டை வீசி சாலையில் கண்ணில் தென்பட்டவர்கள் எல்லாம் கொடூரமாக தாக்கி அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். அதில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். இந்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது. இந்த சம்பவம் நடந்து ஒரு மாதத்திற்கு மேலாகியும் அந்த உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசு முறையான ஆறுதல் வழங்கவில்லை என்றும், மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து சந்திக்கவில்லை என்றும் அந்த கிராம மக்கள் கடும் அதிருப்தியில இருந்து வந்தனர். தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க தவறிய இந்த அரசை கண்டித்து இன்று நடைபெற்று வரும் இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலை ஒட்டுமொத்தமாக அந்த கிராம மக்கள் புறக்கணிப்பதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில இன்று தேர்தலும் 7 மணிக்கு ஆரம்பமானது. வாக்கு எண்ணிக்கையும் வாக்குப்பதிவும் ஆரம்பமானது. இந்த காலையிலிருந்தே கிராம மக்கள் வந்து யாருமே அந்த வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்கவில்லை. அந்த பெரும்பத்து பகுதியில் உள்ள அந்த வாக்குச்சாவடி மையங்கள் மக்கள் யாரும் வாக்களிக்க வராததுனால வெறிச்சோடி காணப்பட்டது. இந்த நிலையில அந்த கிராமத்தின் முடிவையும் மீறி பெண் ஒருவர் திடீரென அந்த வாக்குச்சாவடிக்கு சென்று தனது வாக்கையும் பதிவு செய்திருக்கிறார். இவர் வெளியூரில் வசித்து வருகிறார் என்று தகவல்கள் வெளியாக இருக்கிறது. இவருக்கு இந்த ஊரில் உள்ள அந்த கட்டு வாக்களிக்க கூடாது என்று தெரியவில்லை எனவும் கூறுகிறார்கள். இந்த நிலையில அந்த பெண் ஒருவரும் திடீரென வாக்கை பதிவு செய்ததால அந்த கிராம மக்கள் அதிருப்தி அடைந்தனர். அந்த அந்த பெண்ணிடமும் சென்று தகராறில் ஈடுபட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில இந்த இரட்டை கொலைக்கு நீதி கேட்டு ஆட்சியர், அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களை வந்து நேரில் சந்தித்து ஆறுதல் கூட தெரிவிக்கவில்லை. எனவே எங்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று இந்த ஒட்டுமொத்த தேர்தலையே ஒரு கிராமமே புறக்கணித்திருப்பதும், பெண் ஒருவர் அதையும் மீறி வாக்களித்திருப்பதும் ஒரு பெரும் பரபரப்பாக இருக்கிறது.
நன்றி, தகவல்கள் நன்றி. அதாவது ஒட்டுமொத்த கிராமமும் தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. பெரும்பத்து கிராமத்தில் நடந்த இரட்டை கொலைக்கு நீதி கேட்டு அந்த ஒட்டுமொத்த கிராமம் தேர்தலை புறக்கணித்த செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். ரைட் சார்.